இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் விஜேஸ் கிட்ட? ஆ என்னோட நரேட்டிவ் நேத்தே சொன்னேன்ல அபி. ஸோ எப்படியும் சாண்ட்ராக்கு இவங்க குரூப்புக்கு தான் கிடைக்க போகுது. ஆம், நேத்து நடந்த இன்சிடென்ட்ல பிரசன்ட்க்கு பயங்கரமா எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணி இவர் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றாருன்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான வார்னிங் கிடைக்க போகுது. அதை தாண்டி விக்ரம் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க சைடு தான் இன்னைக்கு ஃபுல்லாக அடி விழ போகுது போன வாட்டி மாதிரி. விக்ரம் எந்த தப்பும் பண்ணலையே, அவனையே ஏன் கேட்கணும்? புரியல எனக்கு. அப்படியா? ஆமா, விக்ரம் தப்பு பண்ணலங்க. இவங்கதான் தப்பு பண்ணிருக்காங்க. வேலை சொன்னா இவங்க வேலை செய்யல. என்னது அப்படியா? இல்லங்க, அதுதானுங்க ஸ்கிரிப்ட். ஒன்னு ஒரு சாம் நேத்து பேசுறாரா எபிசோட் மாதவி? பாரு. ஆமாங்க, ஆமா அபி. எனக்கு கேட்கவே இல்ல சாம் பேசுறது. சாம் நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல. சுத்தம் ரீகனெக்ட் பண்றவங்க. சாம் உங்களை லிசனர் மூவ் பண்ணி திருப்பி எடுத்திருக்கேன், வாங்க. ஹலோ, கேக்குதா? மாதவி பேசுறீங்களா? கேக்குதுங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இல்ல சாம் பேசுனது எனக்கு கேட்கல, அதனால ஒரு லிசனர் மூவ் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். இப்ப கேக்குதா? வேல்முருகன் சொல்லுங்க, கேக்குதா? நைட் ஷோ பாத்தீங்களா? அபின் இப்ப கேக்குதா? இப்படி கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, அபிக்கு கேட்கல நினைக்கிறேன். அபிக்கு கேக்குது. கேட்கல. அபி அவங்க சாம் பேசுறது கேக்குதா? சாம் பேசுங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. என்னடா இது எல்லாம் மஸ்கே கையில கடிச்சினா அவ்வளவுதான். நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களை ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களதான். என்னெல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பேசுறது கூடவா கேட்காம இருக்கணும்? இல்ல அபி ஏதோ வேலை இருக்கிறாங்கல்ல, ஏன்னா எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குது ப்ரோ. எனக்கு கேக்குது. கேக்குது ப்ரோ. எனக்கு கேக்குது. விக்னேஷ்க்கு கேக்குதா? கேக்குது ப்ரோ. நீங்க பேசுற எல்லாமே கேக்குது. அபிக்கு தான் பிரச்சனை. கோஸ்ட்க்கு தான் கேக்குதான்னு தெரியல. வந்துட்டேன். இப்ப பேசுங்க. கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஓகே ஓகே, இப்போ ஆல் ஓகே. ப்ரோமோ 1 2 பாத்துட்டீங்களா? ஹாய், ஹாய். ப்ரோமோ 1 2 எப்படி இருக்கு? ரொம்ப நேரா செய்றாங்க திவ்யா. அது வேலை செய்யாம இவங்க ஜெயில போய் இருந்தாங்கல்ல, அப்ப பிரஜன் ஐஸ்கிரீம் எடுத்து வந்து கொடுத்தாரு. அதுக்கு போட்டு செம்ம அடி அடிச்சிருக்காரு. அதாவது அந்த பனிஷ்மெண்ட் ஒழுங்கா நம்ம போட்டு அடிச்சு. ஓகே, பால் டீ கேட்கல போலயே. எங்க வந்து ஐஸ்கிரீம் தரல? எங்க ஐஸ்கிரீம் கொடுத்தாரு? எனக்கு புரியல. இவங்க போய் உட்கார்ந்ததுக்கு இவர் பிரஜன் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அந்த ஐபேக்கோ எப்ப? ஐஸ்கிரீம் கேக் எப்ப? நைட்டுக்கு அப்புறம்? நைட்டா? நேத்து அவங்களுக்கு அந்த அந்த இதுக்கு ஒண்ணு ஐஸ்கிரீம் வந்துச்சு. எப்ப? இந்த டீ பிரச்சனைக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் தான் டீ. ஆமா, அப்போ ஓகே. ஏன் ஐஸ்கிரீம் வேலை செய்யாம டைரக்டா ஜெயில போய் உட்காந்துப்பாங்க. ஐஸ்கிரீம் 3 பேரையும் வச்சு செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணமா உங்களுக்கு தேவை. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வேலை செய்யாம போய் உட்காந்துட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, யோசிச்சு பாத்தீங்கன்னா போன சீசன்லாம் நீங்க எந்த சாப்பாடும் தரக்கூடாதுன்னா பிக் பாஸ்ல இருந்து சாப்பாடு தரப்படும்னு சொல்லி விட்டுருவாங்க. அது மட்டும் தான் நீங்க சாப்பிடணும்னு இருக்கும். இதுல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, இவங்க எல்லாமே சாப்பிடுறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. இவங்க வேலை செய்யாம போய் உட்கார்ந்ததுக்கு பிரஜன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போனார்ல, இன்டைரக்டா அடிக்கிறாங்க பிரஜனை. புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி வராருல, அதுதான் மேட்டர். இல்ல, என்ன ஐஸ்கிரீம் அப்ப கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியல. அப்படி இல்ல, அவர் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. வேலை செய்யறாரு, அவர் போய் அவங்களுக்கு வேலை செய்யறாரு. இன்டைரக்டா போய் சப்போர்ட் பண்றாருல அப்படி, அதுக்காக தான். இல்லங்க, இன்டைரக்டா என்னங்க சப்போர்ட் பண்ணாங்க? வேலை செய்ய மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் வந்திருக்கு, அவர் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அதுல என்ன தப்பு? அதுதான், அது நீங்களே போய் வாங்கிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது வேலை செய்யறதுக்கு பிரஜின் தான் வரணுமா அப்படின்ற மாதிரி.
ஐயா ஐயா முடியல முடியல. இல்ல ப்ரோ. அது வந்து அந்த மாப் டீம் வின் பண்ணதுக்கு தானே ஐஸ்கிரீம் வந்துச்சு. ஐஸ்கிரீம் ப்ளஸ் கேக் வந்தது. மாப் மாயா விஸ்க். ஆமாமா. அதனால தான் நீங்க அந்த ஆனா டீம்ல இருக்கீங்க. அதனால ஹோல் அவர்கிட்ட அடி கேட்கணும். வந்து எப்படின்னா, நீங்க போய் உங்க ஒய்ஃபுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க டீல் பண்ணிப்பாங்கன்னு இன்டைரக்டா அடிக்கிறாரு. நானும் அதான் சொல்றேன். அவங்க டீல் பண்ணிப்பாங்க. நேத்துலாம் அவர் வராம இருந்தா இன்னும் 2 பேரும் நல்லா விழுந்துருவோம். ம். ஜஸ்ட் மிஸ். ஏனாலும் செமையா வாங்கிட்டு சொல்லி. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது இன்ட்டு மாதிரி தான் தெரியுது. ப்ரோமோல அப்படி ஃபயரா இருக்கும். கட்டையும் சரியில்லை. ப்ரோமோ கட்டும் சரியில்லை. சாம் நான் சொல்றேன் என்ன தெரியுமா ஆகும்? இப்ப வந்து இந்த ப்ரோமோவை பார்த்து இப்ப அடுத்து ஷோ நடக்கிற வரைக்கும் எல்லாரும் வந்து வா 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 போட்டு அடிச்சு பிடிச்சிட்டாங்க. உள்ள போனா 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுவான். அப்ப வந்து ஐயோ என்னங்க இவ்வளவுதானா அப்படின்றாங்க. எஃப்ஜேவெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா? எஃப்ஜே நேத்து பண்ணது தப்பு தானே. இந்த மாதிரி ஒரு மில்க்கு கொடுத்துருந்தா அங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவன் வேணும்னே அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள அப்படி இது பண்ண விட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பாருவுக்கும் திவாகருக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் திருப்பி ரிட்டர்ன் பண்றாங்க அந்த குரூப் வந்து இவங்களுக்கு. ஸோ அந்த குரூப்போட ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான். 2 பேரை கார்னர் பண்ணி அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள கத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவங்க குரூப்பா உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதானே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நல்லா தானே இருக்கு பண்ணட்டுங்க. எங்க அடிச்சாதாங்க நல்லா இருக்கும். சும்மாவே வச்சிருப்பாங்களா எல்லாரையும் அடிங்கட்டும். போன வாரமே நான் கேட்டேன் ஒரிஜினலா அடிச்சு விட்டு அதெல்லாம் அமைதியா இருக்குங்கன்ட்டு. ரஜினி வந்து இது சும்மா இதுல இன்வால்வே ஆகக்கூடாது. இவங்க சண்டை இவங்க ஒர்க் பண்ணலன்னா இவங்க பார்த்துப்பாங்க. ஆக்சுவலா இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க தேவையில்லாம இந்த பிக் பாஸ் உரண்டை இழுத்தது தான் கொஞ்சம் இதுவாயிட்டாங்க. நீ கண்ணை மூடு அப்படி இப்படின்ற மாதிரி. இந்த இதுல கூட ஜெயில கூட அதெல்லாம் உட்காந்து பிக் கரெக்ட் பாஸ் தானேங்க. கலாய்ப்பாங்க. அவரு வந்து கண்ணை திறந்து அதெல்லாம் வச்சு கரெக்ட் நல்லா தான். எல்லாத்தையும் தான் கேட்கணும். அவருக்கு வேணுங்கிறத மட்டும் கேட்க கூடாது. இப்ப என்ன எஃப்சிஐ கேட்கல. இப்ப நான் திருப்பி சொல்றேன் எஃப்சிஐ நீ கேட்கலன்னா கண்ணை ஒண்ணு சொன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க? எஃப்சிஐ கேட்டுருவாங்களா உடனே? முதல்ல இருந்து எஃப்சிஐ கேட்கல கானா உனக்கு அட்ரஸே பண்றது இல்லைங்க. கண்ணை மட்டும் தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. கானா எத்தனை வாட்டி நம்ம வினோத் பண்ண கேட்டிருக்கோம் கானா உனக்கு ஏன் கேவலத்தெல்லாம் கேட்கறது வந்து இல்ல? ஜோக்குன்ற பேர்ல ஒயிட் வாஷ் பண்றாங்கல்ல, அப்ப கண்ணை மூடிக்க தான் செய்யணும். அந்த மாதிரிதான் அதே அது. எஃப்ஜேர் கூட அவங்க தானே அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த வீக்கு நல்லா கமெண்ட்லாம் ஃப்ரெண்டா தானே பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இந்த வீக்கு சண்டை போறதுனால தானே திட்டுறாங்க. யாரு சாண்ட்ரா டீம் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எஃப்ஜே கேப்டன் ஆக்குனதும் அவங்க தான். அவர் கூட ஃப்ரெண்டா இருந்ததும் அவங்க தான். அவங்களுக்கு என்ன இதுன்னா நீ வந்து இப்ப அவங்களை திட்டின உடனே அதை கேள்வி சப்போர்ட் கேட்கணும்ன்றாங்க. வருவாங்க. அப்படி சொல்றாங்க. பார்வை நீ அடிச்சானா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாரும் வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி. நீ பார்வை கூட போய் நின்று அப்படின்னா உங்களை அடிப்போம். அவ்வளவுதான் மேட்ரு. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஒருவர் இந்த வீட்ல இன்னொரு அநியாயம் என்னன்னா 11 vs 4 இப்படிதான் போயிட்டு இருக்கு. 11 தானே ரசிகன் 11 vs 4. அந்த வீட்ல யாருமே வந்து ஆமா இவங்க ஆமா இப்ப எல்லாரும் அன்பு கேங் சைடுல இங்க ஒரு 4 பேர். இது வந்து சீசன் 7ல இப்படிதான் இருந்தது. ஒரு பெரிய குரூப் இந்த பக்கம் ஒரு குட்டி குரூப். அது மாதிரிதான் இருக்கு இப்போ இந்த சீசனும். பட் ஒருத்தர் அடி வாங்கினாதான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை அடிக்காம விட்டாலும் அது வந்து அவங்களுக்கு டிராபேக் ஆயிடும். ஸோ அடி வாங்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு மைலேஜ் வேணும்னா அடி வாங்கி தான் ஆகணும். அப்பதான் அது மைலேஜ் தரும். கெமி தானே போறாங்க, யாராவது தெரியுமா? இல்ல சாண்ட்ரா திவ்யா ரோஸ்ட் வாங்குறது ஓகே. அரோராக்கு ஹியூஜ் கிளாப்ஸ் தான். அதுதான் தாங்கிக்க முடியல. எபிசோட் போன ஒருத்தர் போட்டிருக்காரு. வேற என்ன போட்டிருக்காங்க? அதான் விக்ரம், கானா வினோத், பார்வதி, அரோரா 4 பேருக்கும் ஹியூஜ் அப்ளாஸாம். அப்புறம் பயங்கரமா ரோஸ்ட் ஆமா திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும். டெஸ்ட்ராய்டுலாம் போட்டிருக்காங்க. டெஸ்ட்ராய்டு பை விஜேஎஸ். ஓகே அடுத்து வேற இன்னும் வரல ப்ரோ. இது மட்டும் தான் வருது சுத்தி சுத்தி. பிரஜின் சாண்ட்ரா திவ்யாக்கு அடி 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 அடி. ப்ரோ அது நேத்துல இருந்தே சொல்லிட்டாங்க அடிக்க போறாங்கன்ட்டு. நீங்க உள்ள போயிட்டு வந்தா சொல்றாங்களா இல்ல இவங்களா சொல்றாங்க அதுவும் இருக்கு. நான் 2 வாரமா நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதேதான். இவங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு மட்டும் 2-3 அக்கௌண்ட்ல இருந்து அப்படிதான் ப்ரோ வந்து. சரி ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன். ஒருத்தர பாத்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறாரு. கானா வினோத் என்னத்த பண்ணிட்டாருன்னு அவருக்கு கிளாப்ஸ் பண்றாங்க இந்த வீக். என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காருங்க. வாட் இஸ் திஸ்? He is the biggest entertainer of the house.
ஏங்க கானா வினோத் கூட அரோரா யோசிச்சு பாருங்க. ஹியூஜ் அப்ளாஸாங்க. ஆமா அவங்களும் பண்ணிருக்காங்கல்ல ஏங்க இந்த அது அதுதான் கேம். எனக்கு டான்ஸ்க்கு பண்ணிருப்பாங்க. எங்க அவங்க என்ன மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க? அப்புறம் அடிக்க கிளாப் பண்ண ஏங்க வேண்டியதான். சூப்பர் தான். நான் சிம்பிளா சொல்ல சரியா, the game play that Aurora is playing is first time in தமிழ். சரியா, இது ஹிந்தில மட்டும் தான் இது மாதிரி ஆடி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. No one has ever played that game in தமிழ் பிக் பாஸ். இவங்க ஃபர்ஸ்ட் ஆடுறாங்கன்னா அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் அதை கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க மாத்திடுவாங்க அந்த கேம். அரோரா தான் லான்ச் பண்றாங்க ப்ரோ தமிழ் பிக் பாஸ்க்கு. என்னது என்ன சொன்னீங்க ப்ரோ? அரோரா தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்களான்னு கேட்டார். ஆமா ஆமா, இந்த தமிழ் பிக் ஸ்ட்ராட்டஜி பாஸ். வந்து இப்போ அரோரா மட்டும் தான் லான்ச் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வேற யாராச்சும் எடுக்கிறதும் கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, சீசன் 1ல ஓவியா மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்த வாட்டி இதே மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்து சொல்லுவாங்க அரோரா மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. வேணாம் ப்ரோ, அந்த அளவுக்கு வேணாம் ப்ரோ. உண்மைதானே ப்ரோ சொல்றேன். என்ன அந்த அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குது. அதான் ப்ரோ ஃபேக்ட். ஆனா சும்மா மைலேஜ் வர வரைக்கும் வச்சிருப்பாங்க ப்ரோ, அதுக்கப்புறம் அதை அடிச்சு வெளியே தாத்தி விட்டுருவாங்க. சும்மா கொஞ்சம் நாளுக்கு தான். எப்படி ரம்யாவை எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னே தெரியாம வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் அது புரியாதுயா. இன்னைக்கும் ரம்யா போல அப்படின்னு, இன்னைக்கும் ரம்யா போலன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்றாங்க வீட்டுல எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம காட்ட கூட முடியாத அளவுக்கு ஏதோ சம்பவம் பண்றாங்க போல. எல்லாமே எடிட்ல போயிருது. கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க, வியனாக்கு ஹியூஜ் எலிவேஷனா, கானா வினோத்துக்கு கிளாப்ஸா, எஃப்ஜேக்கு வந்து சிம்பத்தியா கர்மா மேட்டர்ல. கர்மாவா? ஓகே, தட் கர்மா ஃபைன். அடுத்து வேற 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான். வியானாக்கு எதுக்கு எலிவேஷன்? இந்த வியானாக்கு என்ன எலிவேஷன் பண்ணாங்க? இருக்கு. போன வாரம் எலிவேட் அடுத்த வாரம் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் லவ் கண்டென்ட் நல்லா பண்ணும்ல, என்கரேஜ் பண்றாங்க. எஃப்ஜே கூட நீங்க இருக்கிறது எங்களுக்கு பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கிறது. அது கொடுத்துருக்காங்க போல. அப்போ ஓகே தாங்க, அப்படியே அந்த லவ் கான்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுது. வியனா ஃபேன்ஸ்ல ஆர்மில இருக்கிறவங்களே வந்து சொல்றாங்க எங்களால முடியலங்க, நாங்க வெளியில வந்துடுறோங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மொக்க பண்ணிட்டு நானே நேத்து அஃபிஷியலா வந்துட்டேன் ப்ரோ. ஓ நீங்க மாதிரி அந்த பக்கம் தான் இருந்தீங்களா? நான் படிச்சு சொன்னேன் வியானாலாம் பிபி மெட்டீரியல் கிடையாது, பிபி மெட்டீரியல் கிடையாது. ஒரு அப்சர்வ் பண்ண சில பேர் சொன்னாங்கல்ல கேமரா இல்ல கான்ஃபரன்ஸ்ல சாம பண்ணுங்கன்ட்டு. இல்ல சாம சில பேர் வியன் ஆர்மிக்கு போனதுக்கு காரணமே இங்க இருக்க இன்னொரு ஐடி தான். ஓகேவா? அது யாருன்னு சொல்ல மாட்டேன், டிஎம்ல சொல்றேன். தெரியும் வந்திருக்கான் பையன். வரமாட்டான் பாரு. அதான் வந்தா வச்சு செய்வோம்ல. இப்போ வாங்க வந்து உட்கார்ந்துருக்கான் கீழே. தம்பி வா பிரசாந்த். அவரு இப்பதான் ஆதிரைக்கு போட்டார்ல வந்த புதுசுல எடிட்டர். ராஜுலாம் இல்லையா? ராஜு பிக் பாஸ் விட்டு போயிட்டாயா? இன்னைக்கு ஆஃப். நான் இந்த பக்கம் பார்க்க போறது இல்ல. ஏங்க ஏன் சொல்லுங்க. என்னால எப்படி இந்த ரோஸ்ட் ஹெவியா இருக்கும் போலயே. வியானா வந்து இன்னொரு அப்டேட் கேளுங்க. வியானா வந்து சாண்ட்ரா, திவ்யா, பிரஜினை போட்டு கொடுத்ததுனால விஜய் ஸ்கோர்ட் எல்லாம் கழட்டிட்டாராம். டென்ஷன் ஆகி என்னங்கயா அப்டேட் கொடுங்க, சொன்ன மாதிரியே பாத்தீங்களா? இது எப்படி எடுத்துக்கணும் எனக்கு புரியல. அன்மபுனை அடமலை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். என்னது? அதனால எலிவேஷனா? என்ன சொல்றீங்க? பிபி செட்ல அடமலை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சரி யார் அந்த விஷயம் எலிவேஷன் கரெக்ட் தான். அடமலை வெளுத்து வாங்குது இதே டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலேக்கா முடியலக்கா. சொன்ன மாதிரியே பாத்தீங்களா? இவங்களுக்கு தான் ரோஸ்ட் விக்ரமெல்லாம் விட்டாங்க. ஏங்க வியானா வியானா போட்டு கொடுத்துருச்சான். வியானாக்கு எலிவேஷனா? என்ன போட்டு கொடுத்துருச்சான்? என்ன போட்டு கொடுத்துட்டான்? நேத்து பிரஜன் கண்டென்ட். ஓ அது ஏதோ த்ரெட்டன் பண்ணானா? ஆமா, இதாதாங்க போய் வாலண்டரியா வம்பு பண்ணுச்சு. இது ஒரு சரியான ஆக்சுவலா அது என்ன மேட்டர்?
ரசிகன் சொல்லுவாரு. ஒண்ணுமே இல்லாத ஒரு மேட்டர்ல போய் தலையை கொடுத்து அதுவா அடி வாங்கிட்டு இப்ப மறுபடியும் அதுவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே தான். தயால் ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு. எங்க கொடுத்தேன் நானு கனெக்டிங் கட்டுது. சரி, கம்ப்யூட்டருக்கு அப்ரிசியேஷன் இருக்கா இல்லையா? என் தலைவன் என்ன பண்ணாங்க? ஹலோ, அவருக்கு எதுக்கு அப்ரிசியேஷனு? சரி, வியானாக்கு அப்ரிசியேஷன் ஆகுது ஓகேங்க. இந்த அரோராக்கு எதுக்குங்க அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க? அந்த சிக்கனை திருடி சாப்பிட்டதுக்கா? இல்லைங்க, உப்பு கருவாடு இல்ல சொன்னதுக்குங்க. இல்ல சேம் கண்டென்ட்க்கு தான். சேம் கண்டென்ட்ல அரோரா தூங்கிட்டாங்க ப்ரோ. அந்த இதுல இல்ல ப்ரோ, தூங்கிட்டாங்க. அது இல்ல. எஃப்ஜே வியானா மாதிரி இப்ப கம்ருதீன் 6 போகுதுல்ல, அதை சொல்றேன். ஓ அதுக்கா? ஓகே ஓகே. இந்த சேம் கண்டென்ட் இந்த கண்டென்ட் எடுக்கிறாங்க. பாருங்க இருக்கு, பாருங்க அப்ரிசியேஷன் இருக்கா? ஏங்க அந்த வியானாலாம் ஆனா பயங்கரம். எப்படி போய் போட்டு கொடுத்து இதுல இது வேற பாருங்க. இல்ல அதுல வந்து விக்ரமும் எஃப்ஜேயும் சொல்லுவார்ல. இல்ல ப்ரோ, விக்ரமும் எஃப்ஜேயும் சொல்லுவார்ல வியானாட்ட, தேவையில்லாம போவாதீங்க, நாங்களே பாத்துக்கிறோம், நாங்க 2 பேரும் தான் உள்ள அடைக்கணும், நாங்களே பேசிக்கிறோம் தானே சொல்லுவாரு. இவங்களாட்ட இல்ல நான் போய் கேட்கறேன், நான் போய் கேட்டு ஏதாவது பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து வாண்டடா அடி வாங்கிட்டு போவாங்க. அப்படிதானே? அதானே நடந்துச்சு. ஒரே ஒரு டவுட்டிங்கயா, காணிக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதா ரோஸ்ட் கிஸ்ட்? எடுத்துட்டு போயிட்டாருங்க. வியானா வந்து அந்த அப்ரிசியேஷன் எடுத்துட்டு போயிட்டா. புரியுதா உங்களுக்கு? விக்கல்ஸும் கனியும் வச்சிருந்த ஒரு இதை இப்ப வியானா உள்ள போய் நேற்று நைட்டு அதை திருடிட்டு போயிட்டா. இவங்க அது தெரியாம வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. என்ன வச்சிருந்தாங்க? நேற்று அந்த சாண்ட்ரா திவ்யா மேட்டர்ல வந்து சாண்ட்ரா திவ்யா வந்து டார்ச்சர் பண்ணது பூரா விக்கல்ஸ். ஓகே, விக்கல்ஸ் கூட போய் நிக்க போனது வந்து கனி. அந்த பிரச்சனையில வியானா அந்த டயத்துல வந்து வெளியில வந்து எஃப்சிஏ கூட வந்து சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. வெளில வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கனி, அந்த பால் 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 அப்படின்னு. டீ போடல, டீ தர மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து அவங்க உள்ள போக மாட்டாங்க, ஜெயிலுக்கு குடிச்சிட்டு தான் போவேன்றாங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு வந்து வேற எதுவுமே அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. யாரு நம்ம வியானாக்கு நேரா போயிட்டு இப்ப டீ கொடுத்துட்டோம்னா நீங்க உள்ள போயிருவீங்களா? பிக் பாஸ் சொல்லியிருக்காருல்ல, நீங்க ஏன் வெளில இருக்கீங்க, நீங்க இப்ப ஜெயிலுக்குள்ள போங்க அப்படின்ட்டாங்க. அங்க வந்து திவ்யா வந்து மாத்திரை போடணும்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு ஜெயிலுக்குள்ள போங்க, பிக் பாஸ் சொல்லிட்டாரு, பிக் பாஸ் சொன்னா கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அதெல்லாம் கேட்க முடியாது, உனக்கு என்ன மேட்டர் போது தெரியுமா அப்படின்னு. இல்லைங்க, டீலாம் மேட்டர் கிடையாது, அதுக்கடுத்து தான் அதெல்லாம் தாண்டி போயிருச்சு, என்ன மேட்டர் போது கேட்டுட்டு ஒன்னொன்னா வராதிங்க, எஃப்சியை கூட்டு வாடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரஜன் வாய் விட்டு அது மாட்டினது. அமைதியாவே இருக்க மாட்டான் போல. சரிங்க, நான் என்ன கேக்குறேன், இந்த டாஸ்க்ல வந்து இந்த கனி வந்து ஒண்ணு சொல்லி மாத்தி இது பண்ணது, அதுக்கெல்லாம் எதுவுமே ரோஸ்ட் கிஸ்ட் ஒண்ணுமே கிடையாதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியலங்க எனக்கு. அது ஸ்ட்ராட்டஜி, அது கேமுங்க, அது ஓகே தான், அது மக்கள் பார்த்துப்பாங்க, விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் அட்ரஸ் என்ன பாரு, என் தலைவி பாருக்கு கிளாஸ் சாமி. கிளாப்ஸா? எதுலன்னு தெரியலையே. ஜென்ரலா எந்திரிக்கும் போது வந்து ஊக்கப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பாருக்கு ஒரே கிளாப் சாமி. ஓகே, நம்ம டைட்டில் வின்னர் பாருன்னு போட்டுருவோமா? போனது ஃபுல்லா பாரு ஏற்றெடுப்பு தானே ஷோக்கு போனதா கேள்விப்பட்டேன். எப்படி அவங்களுமே போய் பாருக்கு கிளாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பெருந்தன்மை. யாரு? ஓ, பாரு பேரை சொன்னாவே அடிக்கிறாங்க. இதுல நீங்க டைட்டில் வின்னர் வேற சொல்லிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் இங்க வந்து சும்மா கூட அட்டெண்டன்ஸ் கூட போட இல்ல அது மாறுதுங்க. இப்ப பாரு பேர் ஏதாவது அடிக்க மாட்டாங்க, இப்ப சாண்ட்ரா பேர் எடுத்தாதான் அடிப்பாங்க. இல்ல பாருக்கும் தான் வருது. ரீசன்ட்டா பி ஃபார் பீன்னு ஒரு டாக் வச்சிருக்காங்கல்ல, கனி கோர்த்து விட்டுக்கிறாங்களாமே பார்வதி, சாண்ட்ரா, திவ்யாவை அந்த டாஸ்க் இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. இந்த அப்டேட் போஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்து பின் பண்றது மேல. இல்ல வேண்டாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்க ரைட் ஆடுறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சைட்ல இருந்து யாரும் போல, நாங்களும் அனுப்பல இந்த ஷோக்கு. மொக்க நாங்க முதல்ல முடிவு பண்ணிட்டோம்.
என்ன அப்படியே அடுத்த வாரத்துல இருந்து அனுப்பிடுவோமா? டிக்கெட் வாங்கி யாரு கொடுங்க ப்ரோ. ரொம்ப நாளா டிக்கெட் கேட்டுனுக்குறேன். போறீங்களா சொல்லுங்க, வாங்கி தரேன். போறேன் ப்ரோ. நிஜமா? நிஜமா தான் ப்ரோ. சரி வாங்கி தரேன். டிஎம் பண்ணுங்க. அதான் நான் ரசிகன் ப்ரோக்கே டிக்கெட் கேட்டேன். நான் ரசிகன் ப்ரோ டிஎம் பார்த்துட்டு எதுவுமே ரிப்ளையே கிடையாது. யோ அனுப்பியிருக்கலாம்ல, நேரத்துக்கு நியூட்டன் போய் அழகா அப்டேட் வாங்கிட்டு வந்துருப்பார்ல. ஆனா நான் மொக்க ஷோ ப்ரோ, மொக்க வீக்கெண்டு 2 வீக்கெண்டு ஃபயரா இருந்துச்சு. சும்மா போய் பார்ப்போம், வேலை சரி இல்லாம இதுக்கு மேல இருக்கேன், அதனால போய் பார்ப்போம் தான். ஆனா நீங்க இங்க ஃபேஸ்ல கேக்குறீங்க பாத்தீங்களா கேள்வி, அந்த மாதிரி எஞ்சி கேட்கணும் விஜேஸ் கிட்ட. நானு சாண்ட்ராக்கும் திவ்யா பாருக்கு கேட்க மாட்டேன், அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் கேட்பேன். பரவாயில்லையா? ஏதோ ஒண்ணு கேளுங்க ப்ரோ. என்னவா ப்ரோ? இது டிக்கெட் வாங்கி கொடுத்தா அவர் போறான்றாரு நியூட்டன். உங்களுக்கே டிஎம் பண்ணிருந்தேன். ஜாலியா இருக்கும். நியூட்டன், நீங்க வந்து கஷ்டப்பட்டு போய் இவிபிக்கு போய் அந்த செயலை செய்ய வேணாம். ஏற்கனவே சேனலே அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக தான் அங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு டிக்கெட் கிடையாது, கிளம்புங்க. ஒரு உதவி பண்ணலான்னு பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், இந்த உதவி சேனல்காரனே பண்ணிட்டு தான் இல்ல இருக்காங்க. நியூட்டன் டிஎம் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் நீங்க போங்க. அப்டேட்டா வச்சுக்கலாம். எனக்கு டிஎம் பண்ணாங்க, விக்னேஷ் டிஎம் பண்ணுங்க, அவன் தான் வாட்ஸ்அப்ல நிக்கிறான். சாமுக்கு அல்லது எனக்கு பண்ணுங்க. எனக்கு இல்லைன்னா விக்னேஷ் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎம் ஆப்ஷன் காட்டல ப்ரோ. அவரை கஷ்டப்பட்டு எதுக்கு அனுப்பிட்டு இருக்க? அவர் தான் அந்த சேனல்காரன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ அப்பா, அடுத்த வாரம் பண்ணலன்னா இவர் கேட்பாரு இல்லைங்க, சும்மா போட்டோம். தயால் உங்களுக்கு வந்து டிஎம் காட்டல ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ. தயால் இருங்க ஃபாலோ பேக் கொடுங்க. தயால் உங்களுக்கு இன்வைட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், வேணும்னா வாங்க. என்னாச்சு கீழே போய் பண்றாரு, கோச்சிக்கிட்டு போய் பண்றாரு. தெரியல. ஸ்பீக்கர் கொடுத்துறேன். அனாமிகா சொல்லுங்க. இல்ல அவர் கமெண்ட் போட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சிலது வந்து பாவமாக இருந்தது. பாவம் இந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் ஜெயிலில் இருக்காங்களா, காலையில் வந்து அந்த கஞ்சி ஏதோ பண்ணியிருக்காங்க போட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் ஏதோ போன வாரமும் யாரோ ஜெயிலில் கனியெல்லாம் இருந்தப்போ இவங்க பாவம் சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ஏன் சாப்பாட்டில் காட்டுறாங்க? கொடுத்தாங்க இல்லையே, இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே கஞ்சி டம்ளர் எடுத்துட்டு போயிட்டு அதை தனியா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அது அப்புறமா கொடுத்தாங்க. அது கொஞ்சம் அது வந்து மோர்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கஞ்சி ஏதோ ரெடியா இருக்கு போல் இருக்கு. அமித்லாம் குளிக்கும் போது பசிக்கிட்டே இன்னுமா ரெடி ஆகலன்னு இவங்க ஏதோ கேட்டிருக்காங்க. இல்லையே நாங்க கஞ்சி குடிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து லேட்டா கஞ்சியோ ஏதோ மோரோ வந்தது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி பாருங்களேன், இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கனி கேங் ஒருத்தர் கூட வந்து பார்க்கலங்க. ஆனா வந்து கனி வந்து உள்ள இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னதான் கேமு கோவம் இருந்தாலும் இந்த அளவுக்கு அங்க வெஞ்சன்ஸ் வச்சிருப்பாங்க. உண்மையா இருக்குமா அதெல்லாம்? உண்மைதாங்க. இப்படி இருக்க முடியுமா? எப்படி பாத்தீங்களா? நேத்து லைவ் பாத்தீங்களா? இல்ல, தப்பு பண்ணிட்டீங்க. அங்க பாத்துக்கணும். கனி இருப்பாங்க, கனி விக்ரம் வெஞ்சன்ஸ் அதாக்குறாங்க. நியூட்டன் வெயிட் பண்ணுங்க. நேத்து கனி, விக்ரம், கெமி, சுபிக்ஷா தெரியல, ரம்யா, வியானா, எஃப்ஜே, விக்ரம் அத்தனை பேருமே ஜெயில போட்ட வேண்டியது 2 பேர் தான். மீதி சில பேர்லாம் போய் படுத்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல. கனி வந்து அடமா உட்காந்துருக்காங்க. அவங்க ஜெயிலுக்குள்ள போகணும், அதை என் கண் குளிர பார்த்துட்டு தான் நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அதே மாதிரிதான் அவங்க பண்ணாங்க. ரொம்ப தப்பு. ரொம்ப வன்மமா ரொம்ப இதா பண்ணாங்க. நடுவுல வேணும்னே உள்ள போய் இது ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர போயிட்டு வந்தேன்டா பால்கார அந்த மாதிரி பாட்டுலாம் பாடி ஒரு மாதிரி அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டு, இது ஒரு அழுகுற மாதிரி ஏதோ ஒரு சோகமான பாட்டு வேற ஒண்ணு பாடி ட்ரிகர் பண்ணிட்டு, அதை வேற இங்க வந்து எஃப்ஜேட்ட சொல்லி சிரிச்சுட்டு அவங்க ஐயோ அவங்க வரணும் வந்து அவங்க ஜெயிலுக்குள்ள போறதை என் கண் குளிர பாத்துட்டு போய் தான் தூங்குவேன். நான் போன வாரம் ஜெயிலுக்கு போனல, இந்த தடவை அவங்கள பாத்துட்டு தான் நான் போய் தூங்குவேன் அப்படின்னு இத பல தடவை பதிவு பண்ணாங்க. இப்ப அவங்க அன்னை தெரசா கருணை தாய், அன்பு உள்ள கொண்டவங்க அப்படின்றத நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அவங்க இருக்கிறதுலே பயங்கர பாய்சனஸ். அது மட்டும் இல்லைங்க, இதே போன வாட்டி கனி உள்ள இருக்கும்போது திவ்யா இவங்க பிரஜின் இவங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருந்து சாப்பாடுலாம் கொடுத்து அமிச்சு எல்லாமே பண்ணாங்க. ஒண்ணு இன்னொன்னு நேத்திக்கு நான் ஒரு இது பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா வந்து திவ்யாவுக்கு வந்து அந்த நெய் விஷயத்துல கோவமா இருந்துட்டு ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து ரொம்ப டென்ஷன் வந்து சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப வேணும்னே விக்ரம் வந்து அந்த ஏதோ பாட்டு பாடி டென்ஷனா இருக்கேன் கொஞ்சம் பாடாதீங்கன்னா, இல்ல நான் அப்படிதான் பாடுவேன். இது என்னங்க, அது ஒரு மனுஷன் வந்து நிஜமாவே ஏதோ ஒரு விஷயத்துல. அது மட்டும் இல்ல, நைட் அந்த ஒரு பாலுக்கு ஒரு பிரச்சனை ஆகி பெரிய சண்டை ஆச்சுங்க நைட்டு. திவ்யா அது கனி தான் தண்ணி ஊத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலயோ பார்த்தேன் நானு.
இல்ல கனி தண்ணி ஊத்துனாங்களான்றது எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, விக்ரம் வந்து சிரிக்கிறது, அவங்க அழுவும்போது, கத்தி பேசும்போது, இது பண்ணும்போதெல்லாம் அந்த பக்கம் ஓரமா உட்கார்ந்து சிரிக்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் பண்றாரு. இது அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்றாரு எஃப்ஜேட்டனா, நான் என்னோட டென்ஷனை குறைக்கிறது கோப்பிங் மெக்கானிசமா இதெல்லாம் நான் பண்றேன். அதை பார்த்து அவங்க என்னை வந்து வில்லன் அப்படி இப்படின்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இவங்க அப்படின்னு அந்த வியனா வந்து சொல்லுது, எவ்ரி ஃப்ரைடே வந்து அவங்க இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை பண்றாங்க. அவங்க இதே மாதிரி வேணும்னே பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னு. ஒரு கனியும் விஷயம் யோசிச்சு நேத்து பாருங்க. ஒரு இருங்க, விஷயம் யோசிச்சு கனியும் பாருங்க. நேக்கா வந்து கனியும் நேக்கா வந்து என்ன கோத்து விட்டாங்கன்னா, அந்த பிரஷ் விஷயம் வந்து சாதாரணமா நடந்திருக்கும், அதை யாரோ ம். பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சேம் தான், பாலும் யாரும் வேணும்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, தண்ணி ஊத்தி வைக்கிறது. இவங்க வேணும்னே இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இவங்களா கற்பனை பண்றாங்க, இவங்களா இது பண்றாங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரும் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுவும் சாண்ட்ரா தப்புங்க. வந்து வேற மாதிரி தப்பு தப்பு ஆக்சுவலா. அவங்க வந்து பால், காஃபி தானே கேக்குறாங்க. அத குடுத்துட்டு போனா என்ன ஒண்ணு? ஐயோ! ரொம்ப அவன் மோசமா இருக்கு. அவன் ஈகோல வந்து குடுக்க மாட்டேன்னு ஒளிச்சு வச்சது இல்லாம, அவன் எங்க போய் ஒளிய வச்சானா, வெளியில கனி கால் கிட்ட, கனி ரம்யா கால் கிட்ட போய் ஒளிய வச்சிருக்கான் கார்டன்ல. அதுலதான் இவங்களுக்கு ரொம்ப ஹலோ? ஹலோ? உங்க வாய்ஸ் பிரேக் கேக்குதா? ஆ. அ இல்ல, அதுலதான் ட்ரிகர் ஆயிட்டாங்க. கனி கிட்ட போய் வெளியில கார்டன்ல ஒளிய வச்சதுலதான் இவங்க ட்ரிகர். கண்டிப்பா கோவம் வரும். ஹலோ? கேக்குதா? ஹலோ? கேக்குது அ கேக்குது ஆ. கேக்குது கேக்குது, பேசுங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கேக்குது, பேசுறது சொல்லுங்க கேக்குது. ஆ சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ரியல் லைஃபே எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, யாராவது வந்து அந்த மாரி பாட்டு பாடுனா நமக்கு எவ்ளோ கடுப்பு வரும். நமக்கு எதுத்தா மாரி அப்படி பண்ணா நம்ம பலார்ன்னு குடுக்கலாமான்னு ரியல் லைஃப்ல அந்த அளவுக்கு கோவம் இல்ல, வரும். எக்ஸாக்ட்லி. அது இல்லாம நான் சாப்பிடல, எனக்கு டீ குடிக்கணும், தலைவலி மாத்திரை போடணும் அப்படின்றது ஒரு நார்மல் திங் தான். அது ஒன்றும் பெரிய ஆ ரிக்வஸ்ட்லாம் இல்ல. காலையில என்னோட மில்க், என்னோட ஷேரை கூட கம்மி பண்ணிக்கோங்க, எனக்கு இப்ப மில்க் கொடுங்கன்னு கேட்கறதுல எனக்கு எந்த வித தப்பாவே தெரியல. அதுக்கு எஃப்ஜே கரெக்ட். வந்து இவ்ளோ ரியாக்ட் பண்ணுமா, எடுத்துட்டு போய் கனி கிட்ட ஒளி வச்சு அதை ட்ரிகர் பண்ணுமான்றதான் என் கேள்வி. மோசம். இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு விஜேஎஸ் ப்ரமோல இன்கேஸ் வேலை செய்யலங்கிறத அவர் சொன்னா அது தப்பு. உண்மையாவே திவ்யாவும் சாண்ட்ரா பண்ணாங்க. அத விட திவ்யா நெறைய பண்ணாங்க வேலை. நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்றது வந்து அந்த அதுக்கான பாயிண்ட்டா இருந்ததுன்னா, அது கரெக்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. வேணா பிக் பாஸ் சொன்ன டாஸ்க் பண்ணலங்கிறது சரியா பண்ணலன்னு சொல்லியிருந்தா அத அக்செப்ட் பண்றேன். பட் வேலை செய்யலங்கிறது சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அவ்ளோ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க உண்மையாவே. இன்னைக்கு காலையில பார்த்தீங்களா, கனி வந்து இது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? எத்தன பேருக்கு பால் குடுக்கணும்? அப்பனா அவங்க கிச்சன்ல வந்து இவ்வளோ நாள் என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணும் செய்யல. இவங்கலாம் தான் உட்காந்து ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சாண்ட்ராவும், திவ்யாவும். ஒண்ணு கேட்டுட்டு இருந்தாங்க. காலையில லைவ் கொஞ்சம் பார்த்தேன் இல்லங்க, நானும். இந்த ஹவுஸ் ஆ மேட்ஸே வந்து திவ்யா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு குக் பண்ணி இது பண்ணும்போது ஒரு சின்ன ரெகனைஸ் கூட பண்ண மாட்டாங்க. இதே கனி பண்றது ஆமா. வேற மாதிரி பண்றாங்க. சோ இது டோட்டலா பார்ஷியாலிட்டி பண்றாங்க. இன்னொன்னு, நான் கனியோட மேனிபுலேஷனை நேத்து ஃபுல்லா பார்த்தேன். அவங்க அப்படியே உட்கார்ந்து வியனா கிட்ட வேற மாதிரி ஒரு மேனிபுலேட் பண்ணி ஏத்தி விட்டு எஃப்ஜே, விக்ரம் எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு எதிரா திருப்புறாங்க. ஆனா இருக்கிறதுலே வெரி பாய்சனஸ் வந்து கனி மட்டும்தான். இது கனி இது பயங்கரங்க. பயங்கரம். இதுக்கெல்லாம் ஆனா தயவு நெய் செஞ்சு கூட ஏர் விட்டு கொடுத்துட்டு, என்னடா ஸ்பேஸ்ல எப்படி சொல்றீங்க, கனி அடிக்கிறீங்கலாம் வந்துடாதீங்க. கனி நேத்து இ அவ்வளவு இன் பண்ணிருக்காங்க. நெய்யுங்க. நெய் வந்து எனக்கு தெரிஞ்சு திவ்யா மேல தப்பு இல்லாத மாரி தான் தெரியுது. நம்பளே வீட்ல வந்து வரலன்னா டக்கு டக்குன்னு வேகமா தான் அடிப்போம். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, சபரிக்கு போடும்போது இவங்க சொன்னதுனால சாதத்துல போடும்போது மூஞ்சில தெறிச்சிடுச்சு. அதனால நான் டப்பு டப்புன்னு அடிச்சேன். இதுல தப்பு இருக்கா மாரி எனக்கு தெரியலங்க. அது தப்பே இல்லங்க. என்ன நேத்து வியனா வேணும்னே இதே மாதிரிதான் பிரஜின் சாண்ட்ரா விஷயத்துல அந்த பொண்ணு அவ்வளவு நேரம் அவங்க அழுகுறாங்க, இது பண்றாங்க, டீ பாலுக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்காம கம்முன்னு உட்காந்து கடலை போட்டுட்டு எஃப்ஜே கூட வெளியில. அதுக்கப்புறம் வந்து நான் as a ஹவுஸ் மேட்டா இது கேட்பேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு, அதுல பிரஜின் கோவமாயி 2 வார்த்தை விட்டோனே அதை எடுத்துட்டு போய் கேமரால இந்த பொண்ணு ஃப்ரேம் பண்ணுதுங்க. அது எஃப்ஜேக்கு கரெக்ட். சப்போர்ட்டா ஆனா வருவாங்க. பிரஜினும் கொஞ்சம் வார்த்தைய இது பண்ணணுங்க. பிரஜின் கொஞ்சம் வார்த்தைய வந்து ப்ராப்பரா டெஃபினட்டா யூஸ் பண்ணணும். நல்ல பிரஜன் யூஸ் லாங்குவேஜ். பண்ணணும். அது ஆனா மட்டும் தான். எஃப்ஜே இதை விட அசிங்கமா பேசினப்பெல்லாம் அந்த பொண்ணு கம்முன்னு ஆ தான் உட்கார்ந்து இருந்தது. ஆனா கரெக்ட். இது மட்டும் போய் அதுக்கு கேமரால ஏன்னா பதிவு பண்ணுது. ஏன்னா அது எஃப்ஜே, இது பிரஜின். அதான். அபி நான் ஆனா இன்னொன்னு பாத்தீங்களா, எக்ஸாக்ட். விக்ரம்க்கு ரொம்ப வயித்தெரிச்சலுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்க. ஓகே, கஷ்டம் இருக்கத்தான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா அவர் வயித்தெரிச்சலோட பண்றாரு. அதுதான் நல்லா இல்ல. எதுக்கு பிக் பாஸ் 2 பேரையும் விட்டுருக்காங்க. ஓகே. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து சரி இவங்க வந்து விட்டுட்டாங்கன்னு இவருக்கு வந்து தான் ஒய்ஃப் இல்லையே மத்தவங்க இருக்காங்களேன்னு நெனைக்கிறது தப்பு இல்ல. அத நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வயித்தெரிச்சலோட அவர் அந்த ஆங்கரோட எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு வச்சு செய்றாரு. அதுதான் நல்லா இல்ல ஆக்சுவலா. அந்த மனசுல அந்த மாரி இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும். சரி, ஓகே. ஒரு ரவுண்ட் போயிடலாமா? யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணது? வேல்முருகன் அண்டர்ஸ் பண்ணேன். வேல்முருகன். அதுக்கப்புறம் பேசுங்க வேல்முருகன். தயால் அண்டர்ஸ் பண்ணுங்க.
எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலா இந்த ரோஸ்ட் அவங்களுக்கு டிசர்வான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிசர்வ்டு தான். என்ன காரணம்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் போர்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சில வார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாங்க அவங்க ஃபுல்லா ட்ரிகர் ஆயிட்டாங்க. அதுதான் இப்ப பிரச்சனையும். அதே மாதிரி நேற்று லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கனி கம்ப்ளீட்டா மேனிப்புலேஷனுங்க. எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்றாங்க, பயங்கரமா மாத்தி விடுறாங்க எல்லா விஷயங்களையும். கண் செய்கையிலே விக்ரம வந்து, அதாவது ஒரு பொறுப்பு வந்து விக்ரமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் விக்ரம் ஹேண்டில் பண்ணிட்டு போவாரு, நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதுன்னா விக்ரம் போய் உள்ள போய் நோண்டுன்றது. சரிங்களா? சில விஷயங்களை வந்து பின்னாடி உட்காந்துட்டு அந்த குரூப்ல உட்காந்துக்கிட்டு அந்த குரூப்பை ஃபுல்லா அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆளா உள்ள போறாங்க, ஒன்னு கேட்டு வராங்க, இவங்க அதை மேனிப்புலேட் பண்றாங்க. செம்மையா நேற்று கேமை வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு எகெயின்ஸ்ட் திருப்பி விட்டது கனிதான். இது கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒரு 4 o'clock வரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு கிளியரா தெரியுது. கம்ப்ளீட்டா கேமையே ஃபுல்லா உங்களுக்கு எகெயின்ஸ்டா மாத்தி விட்டதே கனிதான். இது கம்ப்ளீட்டா கனிக்கு தான் அது ஃபுல் கிரெடிட் போகும். ஏன்னா கனிக்கு ஏன் அது மாத்துறாங்க அப்படின்னா, கனிக்கு ஒரு சின்ன வன்மம் இருக்கு. லாஸ்ட் வீக்ல ஜெயில போட்டாங்கல்ல சாண்ட்ரா, இந்த 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 இது அந்த ஜெயில் போனதுக்கு மெயின் காரணம் அந்த இவங்களோட ஓட்டிங்ல வந்து இவங்க கொஞ்சம் மாத்தி விட்டு டெஸ்ட் பண்ணி விட்டாதான். கனி இந்த ஜெயிலுக்கு போனதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இந்த அவங்க வேலையும். இதே கனி வந்து பிக் பாஸ் ஒன்னு ரெஸ்பெக்ட் பண்ணி உடனே ஜெயிலுக்கு போயிட்டாங்களா? அதுல ஒரு கண்டென்ட் பதிவு வேற, பிக் பாஸ் சொன்னா அடுத்த நிமிஷம் வீடெல்லாம் கம்ப்ளீட்டா ஏறி கிளீன் பண்ணி லைட் எல்லாம் மாத்தி உடனே ஜெயிலுக்கு போயிடுவாங்க. என்ன புரியல எனக்கு. நீங்க பண்றது எல்லாமே ஒரு குரூப்பிசம் சேர்த்துக்கிட்டு, நீங்க அங்க பின் நைட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அங்க பீன் பேக்க போட்டுக்கிட்டு எல்லாமே மேனிப்புலேஷனுங்க. எதுக்கு ஏங்க, குக்கிங் எவ்வளவு பெரிய குக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க. இருக்கிற ஃபேமிலியில இருக்க கேர்ள்ஸ்க்கு எல்லாருமே கம்ப்ளீட்டா தெரியும். தொடர்ந்து ஒரு 6 days குக் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங் மாறும். ஈவன் சாண்ட்ராக்லாம் சில பிரச்சனைகள், பர்சனல் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு 6 நாள் வந்து ஒரு டாஸ்க்குக்காக 5 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒர்க் பண்றாங்கன்றப்ப கண்டிப்பா ஒர்க் போட்டிருக்காங்க. அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களான்னா அது வேற பிரச்சனை இல்ல, என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே ஒர்க் பண்ணலன்னு எப்படி கேட்க போச்சு? அந்த ப்ரோமோ பார்த்தேன் நான், ஒர்க் பண்ணலன்னு எப்படி சொல்ல போச்சு? இல்ல வேல்முருகன் ஒர்க் பண்ணலன்றது அந்த ஆஃப்டர் தட் பனிஷ்மெண்ட் மேட்டர்ல. பனிஷ்மெண்ட் மேட்டர் ஓகே பனிஷ்மெண்ட் அவங்க டிசர்வ்டு தான். குக்கிங் பண்ணது அதெல்லாம் பிரச்சனை இல்ல. குக்கிங் அந்த டாஸ்க் பத்தி இல்ல. செகண்ட் ப்ரோமோ வந்து அந்த பனிஷ்மெண்ட் ஒர்க் பண்ணலையான்னு கேட்டா ஆமா பண்ணல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல டைம் டிலே பண்ணாங்க, அது முடிஞ்சிச்சு, அது ஓகே தான். ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு இவங்க இந்த சில இடங்கள்ல கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அதுவும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள இருக்கிறத எல்லாத்தையுமே வெண்ட் அவுட் பண்ணிடுறாங்க, அதான் தப்பு. சில விஷயங்கள் இப்ப பார்வதி பண்றாங்க பாத்தீங்களா, சில விஷயங்கள் நேற்று நைட் பார்வதி கொடுத்த சில இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உடனே போங்க ஜெயிலுக்கு போங்க, இவ்வளவு நேரம் டிலே பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணிருக்காங்கல்ல, அதை வச்சு அவங்க ஒரு பர்சனலா சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் துப்பிட்டாங்க, அதான் இங்க பிரச்சனையும். சில விஷயங்களை ஹோல்ட் பண்ணி பண்ணும், சரிங்களா? அது மாதிரி நேற்று சொன்னாங்க பிரஜன் வந்து ரவுடின்னு சொல்லி எல்லாம் வியானா வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா தேவையில்லாம இந்த பொண்ணே உள்ள போய் வாலண்டரியா போய் என்ன பிரச்சனை, நான் வந்து ஒரு ஹவுஸ்மேட், நான் கேட்பேன், இதெல்லாம் அன்வான்ட் கண்டென்ட். ஆக்சுவலா வந்து உள்ள ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா போய் கேட்கலாம், தப்பு இல்லை. மூட் ஸ்விங்கை பேஸ் பண்ணி நீங்க போய் கேளுங்க. அதை விட்டு நீங்க போயிட்டு உள்ள நின்று கேட்டு அவர் வந்து என்ன இப்படி ஏறிட்டு வர்றாருன்னு ஏன், நான் ஒரு விஷயம் என்ன, ஏன் போய் அந்த குரூப்டே போய் சொல்றீங்க? இங்க நடக்கிற விஷயத்த கேட்டு போய் உள்ள போய் அந்த குரூப்ல போய் சொல்றது, திரும்ப அந்த குரூப்ல வந்து ஒரு விஷயம் நடந்து கேட்டுட்டு வந்து உள்ள வர்றது, இப்ப என்ன ஆகுதுன்னா என்டையர் ஹவுஸையும் இவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டாங்கன்னு தான் என்னோட கருத்து. தேங்க்யூ. வேல்முருகன். அடுத்து தயால். கேக்குதா பேசுறது? கேக்குது ப்ரோ. ஐயோ பக்கு சாமி, என்னால உள்ள வர முடியல. பாதி பேசுறது கேக்குது, பாதி பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. கடுப்பாகி போச்சு. நானே அதான் வெளியே போயிட்டு நான் வந்தோம் இல்ல. இப்போ இந்த ரோஸ்ட் வந்து நம்ம இப்படி பேசலாவா? பேசுங்க. என்னை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அவங்க ரோஸ்ட் வாங்குறாங்கன்னா அது நல்லதுதான். ஏன்னா வந்து ஒரு கேமை வந்து பர்ஃபெக்ட் பண்றதுக்கு அதை வந்து மோல்டு பண்றாரு அவரு. ஆல்ரெடி வந்து விஜே பார்க்கு அது பண்ணி இப்போ அவங்க ஒரு ட்ராக்ல நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. மீதி இப்போ இருக்கிற அந்த 3 பேருக்கு இது பண்ணிட்டாங்கன்னா இப்போ இவங்களுமே ஸ்மூத்தா போவாங்க. இது ஏன் வந்து இவங்களை போட்டு அடிக்கிறது ஒரு சில பேருக்கு கொண்டாட்டம் இருக்குதுன்னா, அவங்க லிட்ரலி வேற ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு
அந்த ஆள் வந்து இப்போ சைலண்ட் ஆனாங்கன்னா இப்போ அடுத்த ஆள் வந்து இவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அதனால இப்போ இவங்க ஹாப்பி மூட்ல இருக்கிறாங்க. இது வந்து குறிப்பிட்டு கனிக்கோ இல்ல சபரிக்கோ இல்ல சில பேர் இருக்கிறாங்களா இவங்களுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. ஓவராலா வந்து நான் நினைச்சேன் இந்த வியானா பொண்ணு எப்படி பல்ட்டி அடிச்சிருன்னு நினைச்சேன். கடைசியில் அதே மாதிரி நடந்திருக்கு பொழுது இன்னைக்கு. அவங்க இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா விஜேஎஸ் வந்து அடுத்த வாரம் டார்கெட் வந்து வியானா நோட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பிரஜினி கிட்டையும் சாண்ட்ரா கிட்ட திவ்யா கிட்ட சொன்ன மாதிரி ஒரு இன்டைரக்ட் கோடு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நீ ஷோ பார்த்தாலுமே அதான் தெரியும். ஏன்னா இப்ப அடுத்த வாரம் வந்து வியானா டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த 3 பேரு. எனக்கு அப்புறம் ஒரு சில டார்கெட் பண்ண விஷயங்கள் வந்து வேணாம்னு தோணுது. பண்ணலன்னா அடுத்த வாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் வியனா வெளியில. இதுல எஃப்ஜேவே வந்து முடிச்சு ஒரு சில விட்டுருவான். இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்க கனி ஏன் வந்து அவங்க கேட்கல ரோஸ்ட் பண்ணலன்னு கேட்கலான்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இவங்களை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க சுதாரிச்சிருவாங்க. இவங்க கேம் வந்து ஒரு ட்ராக்கை மாத்திட்டு ஒரு கேமை கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. அது எண்ட் ஆஃப் தி டே வந்து அங்க டைரக்ட் பண்ற டீமுக்கு வந்து அந்த கேமை மாத்த விரும்பல. இப்ப போறதே போட்டோம், நம்மளுக்கு தேவை இவங்க 4 பேர் எலிவேஷனு, இவங்களை மாத்தி அங்க கொண்டு போகணும்னு சொல்லி தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா இப்போ 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் மாத்திட்டா கூட அது ஓகே டேஞ்சரா ஓகே போயிடும். அதனால அவங்க மாத்தலாம். ஓகே சரி. அடுத்து யாரு? சியானா மாதவியா தெரியல. சியான் ப்ரோ நீங்க சொல்லுங்க. மாதவி ஃபர்ஸ்ட் பேசினாங்க. ஹாய் எல்லாருக்குமே ஹாய். அபி, விக்னேஷ், ஷாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். அண்ட் ஆக்சுவலா வந்து கனியும் போன வாரம் வந்து சிறைக்கு போகிறதுக்கு மறுத்தாங்க. அவங்க நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணாங்க. நம்ம வந்து முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்ப கனியையும் சாண்ட்ராவையும் நீங்க ஒரே தட்டுல தான் வச்சு பாக்குறீங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கனி அண்ட் சாண்ட்ரா? நான் என்ன கேக்குறேன், பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கல, வெளியில உங்க 2 குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கமர்தீன்ட்ட வந்து உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது சாண்ட்ரா பேசுறாங்க. ஸோ அப்படி இருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அந்த பர்டிகுலர் வாய்ப்பை கொடுத்த நபர்களே வந்து கண்ணை மூடிக்கிங்க, நீங்க வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணலன்னா கண்ணை மூடிக்கிங்க அப்படின்ற விமர்சனம்லாம் ரொம்ப தப்பு. விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்காக தான் ரோஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிரஜன், சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் மேல நிறைய தப்பு இருக்கு, நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணணும். டோட்டலா ஆமா, கனி வந்து இன்னைக்கு நேத்தா மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்டையர் அன்பு கேங்கையும் கனி இஸ் மேனிபுலேட்டிங் ஃப்ரம் டே 1. அவங்க நேத்து நைட்டு மட்டும் அப்படி ஒரு விஷயத்த செய்யல. அட் த சேம் டைம் அவங்க மேனிபுலேட் பண்ணி ஆட்களை ஒருத்தரா அனுப்ப அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதுதான் கேம். இப்ப பிரஜன் வந்து நேத்து விக்கல்ஸ் விக்ரமுக்கும் பிரஜனுக்கும் சண்டை. நான் தனியா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்றேன். இண்டிவிஜுவலா கேம் ஆடும்போது சாண்ட்ராவுக்கும் திவ்யா கணேஷுக்கும் ஒரு பிரச்சனைனா லெட் தம் ஹேண்டில் தெம்செல்வ்ஸ். நீ எதுக்குள்ள வர்ற? குறிப்பாக வியனாக்கு எதிராக பேசக்கூடிய நான் ஏறி அடிச்சிருவேன்னு பேசுறதெல்லாம் என்ன பேச்சு? இதை வந்து நம்ம அப்படியே சாண்ட்ராவுடைய கணவர் பிரஜன் அப்படின்றதுனால நம்ம சாண்ட்ராவை ஆதரிக்கிறோன்றதுனால பிரஜன் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நீங்க நார்மலைஸ் பண்ண முடியாது. சாண்ட்ரா வியனாக்கு எகெயின்ஸ்டா குறிப்பா பெண் போட்டியாளர்களுக்கு எதிராக பிரஜன் பேசக்கூடிய அனைத்துமே வன்மையான கண்டனத்துக்குரியது. விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனை அட்ரஸ் பண்ணணும் இந்த வாரம். பண்ணலன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். நீங்க சாண்ட்ராவை ரோஸ் பண்றீங்க, திவ்யா கணேஷ் ஒரு வக்கில்லன்னு சொல்லி திவ்யா கணேச பேச தெரியுதுல்ல விஜேஎஸ்க்கு, சாண்ட்ராவை பார்த்து பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டாரு? நீங்க ரோஸ் மட்டும் பண்ணி அது மேலாப்புல பண்ணிட்டு போயிடுவீங்கன்னா உங்களுடைய நண்பர் வருத்தப்படுவார். அப்போ விஜேஎஸ் நம்மளுடைய நண்பன், இந்த மேக்கர்ஸ் வந்து நமக்கான நபர்கள், நான் கட் பண்ணி எடுத்துருவேன், 2 நிமிஷம் கதவை திறக்கிறேன், நீ வெளில போயிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, இப்படி எல்லாம் பேசுறாருன்னா அவருக்கு எங்க இருந்து வருது தைரியம்? அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் பிரிவிலேஜ், ஸ்பெஷல் கேட்டகரி? நான் என்ன சொல்றேன், பிக் பாஸை எதிர்த்தே நீ கேம் ஆடு, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சீசன் 7ல விசித்ராவும் அர்ச்சனாவும் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு விடிய விடிய பணியில உட்கார்ந்து இருந்தாங்க பீன் பேக்கை போட்டு. அப்பெல்லாம் நான் ஃபயர் விட்டுருக்கிறேன், அவங்களுக்கு ஆதரவா நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன், கண்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சாண்ட்ராவும் திவ்யாவும் நாங்க போக முடியாதுடா, நீங்க என்னடா சொல்றது, அது வரைக்கும் அது ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க 2 பேரோட சேர்ந்துட்டு பிரஜனும் சேர்ந்து ஒரு கேம் ஆடும் போதுதான் அது நமக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. இல்ல இது அவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணணும். நான் 2 பேரையும் தான் ஜெயிலுக்கு போக சொல்லியிருக்காரு, 2 பேரையும் தான் வேலை செய்ய சொல்லியிருக்காரு. பிரஜன் நீ எதுக்குள்ள வர்ற? நீ தான் வந்து தனிப்பட்ட கேம் ஆடுறதுக்கு வந்தேன்னு தானே விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட சொல்ற. அப்போ நீ உள்ள வந்ததும் தப்பு, வியனாவை அந்த அளவுக்கு கேவலமா பேசுறதும் தப்பு, த்ரெட்டன் பண்றதும் தப்பு. இது எல்லாமே யாருக்கு பேக்ஃபயர் ஆகும்னா, பிரஜன்னு தனிப்பட்ட ரீதியா யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, பிரஜன் சாண்ட்ரான்றத விமர்சனம் தான் வரும். நீங்க பிரஜனை நியாயப்படுத்தாதீங்க, பிரஜனை பண்றது தப்புன்றத சுட்டி காட்டுங்க. இல்லைன்னா அது மிகப்பெரிய அளவுல சாண்ட்ராக்கும் பேக்ஃபயர் ஆகும்.
எல்லா இடத்துலயும் தன்னுடைய மனைவியை ப்ரொடெக்ட் பண்றேன். திவாகர் வந்து கை நீட்டி பேசினப்ப பூமர்னு சொன்னாங்கல்ல, அப்ப வந்து நீ நின்ன. எஃப்ஜே வந்து தன்னுடைய மனைவியான சாண்ட்ராட்ட எதிர்த்து பேசும்போது முறைக்கிறாரு எஃப்ஜேவை பார்த்து. விக்கல்ஸ் விக்ரமோட ஒரு பிரச்சனைன்றப்ப சாண்ட்ராவும் உள்ள வந்து விக்கல்ஸ் விக்ரம பாடி ஷேம் பண்றாங்க. அப்ப பல இடங்கள்ல நீங்க ஜோடியா சேர்ந்து ஒரு கேம் ஆடுறீங்கிறத ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்க எல்லா இடத்துலயும் அதான் பண்றாரு பிரஜனை. நேத்து நைட்டும் அதான் நடந்துச்சு. அப்போ அவங்க மேலயும் தவறு இருக்குன்றத நம்ம சுட்டி காட்டணும். அட் சேம் டைம் இவங்க மேனிபுலேட் பண்ணி ஒருத்தனா அனுப்புறாங்க. இன்னொன்னு, நீங்க சொபஸ்டிகேட்டடான ஒரு லைஃபை வாழ்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல. நீங்க மாத்திரை பால் இருந்தாதான் மாத்திரை போடுவேன்னா புரியல. அது வீட்டுக்கு வெளியில நீங்க பால், டீ, காஃபி, வெண்ணெய், பட்டர் பிஸ்கட் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க மாத்திரை போடலாம். ஒரு நிமிஷம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் இதுல கம்ப்ளீட் இல்ல இது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கடந்து நிறைய போயிடுவோம். பட் பால் வந்து வீட்டுக்கு வெளியில தான் வச்சுக்கணும், இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அங்க பால் இல்லாம இருந்தா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அங்க பால் இருக்கு. அவங்க சொல்றது நாளைக்கு என்னோட ரேஷன்ல கட் பண்ணிக்கோ, இன்னைக்கு எனக்கு கொடுன்னு கேக்குறாங்க. அவங்க அப்போ என்ன பண்ணணும்னா, ஒண்ணு அந்த கேப்டனா அந்த டிசிஷன் எடுத்து கொடுத்து அந்த இடத்துல பிரச்சனையை முடிச்சு ஜெயிலுக்கு இவங்களை எப்படி அனுப்பணுமோ அந்த வேலையை அவன் பார்த்திருக்கணும். அத அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டான். இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ வந்து ரம்யாக்கு நிறைய டைம் வந்து இவங்க எல்லாம் கிச்சன் கேங்ல இருக்கப்போ இனிஷியல் வீக்ஸ்ல இருந்து ரம்யா எத்தனை தடவை டீ கேட்டாலும் அலவுட், கனி எத்தனை தடவை டீ கேட்டாலும் அலவுட் அப்படின்னு இருக்க வீட்டுல இவங்க தலைவலின்னு ஒரு ஜென்யூனான ரீசன் சொல்லி கேட்கும் போது, ஏன் நீ பிளாக் டீ குடிய, உன்னை டாக்டர் போட சொன்னாரா, நீ எகத்தால பேச்சு வந்து என்கிட்ட யாராவது தலைவலின்றப்போ பேசினாவே திருப்பி தான் கொடுப்பேன். யூஆர் ரைட், 100% கரெக்ட் தான். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே மெயின் மோட்டோ என்ன? தலைவலி நிக்கணும். தலைவலி நின்னாதான் நீங்க ஜெயிலுக்குள்ள போய் இருக்க முடியும். அப்படிங்கிறப்ப அந்த தலைவலியை நிறுத்துறதுக்கு நீங்க பாலோட சேர்ந்து அந்த மாத்திரையை போட்டாதான் தலைவலி நிக்கும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சுடுதண்ணியோட ஹாட் வாட்டரோட போட்டாலும் அந்த தலைவலி அப்படிங்கிறது நிக்கும். ஆக மொத்தத்துல நீங்க அது ஒரு உங்களுக்கு காரணமா கிடைச்சிக்கிச்சு. அது நான் ஃபேர்ன்னு சொல்லலைங்க. எஃப்ஜே பண்ணது தப்பு. நான் வந்து எஃப்ஜே பண்ணது, பால் உங்களுக்கு கொடுக்காம விட்டது தப்புதான், அதுல மாற்று கருத்து இல்ல. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு தலைவலி நிக்கணும்னா நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியும் போட்டிருக்கலாம். தேர் வாஸ் அன் ஆப்ஷன். பட் அதை நீங்க பண்ணல, அது உங்களுக்கு காரணமா கிடைச்சிருச்சு. நீங்க எத்தனை மணிக்கு வந்து நீங்க சிறைக்கு போயிருந்திருக்கணும்? நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போயிருக்கணும். ஆனா நீங்க எத்தனை மணிக்கு சிறைக்கு போனீங்க? நான் தூங்கிட்டேன், லைவ் பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 1:30-2 மணி இருக்கும் நான் இங்க வந்து தூங்கும் போதே. அங்க எத்தனை மணி ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை மணிக்கு போய் ஜெயிலுக்குள்ள போனாங்கன்னு தெரியல. நீங்க பிக் பாஸோட ரூல்ஸை டோட்டலா பிரேக் பண்ணிருக்கீங்க. பிக் பாஸ வந்து கண்ணை முடிக்குவியான்னு கேட்டிருக்கிறீங்க. அப்ப அதற்கான எதிர்வினைகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். பிக் பாஸ் வந்து பொறுப்பட்சமா கேள்வி கேட்டா நானும் ஆடியன்ஸாவே கேட்பேன், ஐயோ அடுத்த தடவை கண்ணை மூடிக்கியா, கண்ணை திறக்காத, அடுத்த சீசன் எல்லாம் இப்படி பண்ணிடாதன்ட்டு கேட்கதான் செய்வோம். ஆடியன்ஸா நம்ம கேட்கலாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்கள வந்து அவங்கள மட்டுமே வாரம் வந்து நீங்க கண்டஸ்டன்ட்டுக்கு டியூடுன்னு கூப்பிடுற உரிமை கூட தாங்க இருக்கு. கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து டியூடுன்னு கூப்பிடுற உரிமை கூட தான் இருக்கு. கண்டஸ்டன்ட் வந்து டியூடுன்னு கூப்பிடுறப்ப பிக் பாஸ் அப்படி எல்லாம் சொல்லி கூப்பிட கூடாது, நானே பிக் பாஸ் தான் கூப்பிடுறேன், நீ யாரா அப்படின்னு சொன்னப்ப நீங்க ஃபயர் விட்டீங்கல்ல. வந்து சில பேருக்கு அவங்க பண்ணதாங்க செய்றாங்க. அவங்க இப்ப போனது இப்ப தலை நான் கூப்பிட்டேன்னு கவின் வந்து சொல்றாரு, ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க. அப்ப அவங்கள எல்லாம் விட்டுட்டு இவங்கள வந்து சொல்லும்போது, அதாவது அவங்களோட அக்ரிமெண்ட்ல இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட் உரிமையே இருக்கு क्वेश्चन கேக்குறதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆடியன்ஸ்ங்க இருங்க நம்ம ஆடியன்ஸ் அக்ரிமெண்ட் போடல பிக் பாஸோட. ஆனா அவங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு பிக் பாஸ் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு அவங்க எழுதி போட்டு இப்படிக்கு பிக் பாஸை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காங்களா? அது கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்படி எழுதி கொடுத்திருக்காங்களா? கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கும் தாங்க இருக்கும். அவங்கள வந்து அத்துமீறி பேசக்கூடாதுன்றதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. நான் அண்ணன் பிக் பாஸை கூப்பிடுறீங்க, என்ன அண்ணன் கூப்பிடு பிரச்சனை இல்ல, டியூடுன்னு வந்து நீ பிக் பாஸை கூப்பிடுறதோ அண்ணன் கூப்பிடுறதோ தவறு. பிக் பாஸ் சொல்லும் போது பேசாம தானே இருந்தாரு அதே விஜய் சேதுபதி, அதே பிக் பாஸும். ஏங்க இந்த தடவை புரோட்டோகால், நீங்க இந்த சீசனை பத்தி பேசுங்க. இந்த தடவை புரோட்டோகால் அவங்க சொல்றாங்க. போன சீசன்ல நடந்தது, நான் போன சீசன்ல ரிவ்யூ பண்ணல. அவருக்கு பிடிச்சிருக்காது. இந்த தடவை வந்து எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவா இருக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ். அது வந்து அந்த ஷோக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அவங்க யாரையாவது ஒருத்தரையாவது மதிக்கணும்ன்ற இடத்துலதான் அந்த ரெஸ்பெக்ட்ன்றது கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்களை நீங்க மதிக்காம பேசினதை அவர் அட்ரஸ் பண்றாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, சாண்ட்ராவை திவ்யா கணேச ரோஸ் பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பெண் போட்டியாளர்கள்ட்ட, குறிப்பாக வியனா கிட்ட எல்லாம் மீறி பேசினேன். பிரஜனை ஏன் ரோஸ் பண்ணல? அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் ரோஸ் பண்ணலன்றது வரல. அததான் சொல்றேன், வரட்டும் பாப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு விஷயத்த பிரஜனுக்கு எகெயின்ஸ்டா விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ. ரோஷினி ஷோ போயிட்டு வந்திருக்காங்க. ரோஷினி சொல்லுங்க. ரோஷினி
என்ன சொல்லுங்க யாரா என்ன சொல் பிரஜனை ரோஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு ஃபைன் தான், ஓகே தான். பிரஜின் ரோஸ்ட் பண்ணது இருக்கட்டும். பிரஜின் விஜேஎஸ் ரோஸ்ட் பண்ணாரு. அத நான் எங்கிட்டு போய் சொல்ல? இது வேறயா? ஆமா இது என்ன புது கதையா இருக்கு? இது மச்சான் நல்லா இருக்கு. மச்சான் எனக்கும் உனக்கு என்ன பத்தி தெரியாதான்னு கேட்டாரா? எந்த அளவுக்கு அவங்களெல்லாம் கேள்வி ஒருத்தர் கேட்கலன்னு கேட்டாரு ரோஷ் இல்ல? இல்ல ரோஷ் எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து அதிமேதாவியா இருந்தா இந்த மாதிரிலாம் பேசுவாருன்றது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவர் ஒரு 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 தினம் முக்கியமான முட்டாள் அப்படின்னு தான் நான் பிரச்சனை பாக்குறேன் இந்த இடத்துல. இல்ல நான் முடிச்சிடவா? சொல்லுங்க 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 ரோஷ். ஏன்னா எப்போ டேட்டா போகும்னு தெரியல, அதனால. இல்ல என்னன்னா செம்ம ரோஸ்ட் திவ்யாவும் சான்றாவும். ஐயோ பிரிச்சுட்டாரு 2 பேத்தையும். அதோட விக்கல்ஸ் எனக்கு 2 பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து செம்ம ரோஸ்ட் தான் பிரச்சனை, ஓகேவா? ஏன்னா இந்த எஃப்ஜேயோட அக்கா இவங்களெல்லாம் இழுத்து வச்சு பேசினது, இதுக்கெல்லாம் பிரச்சனை கேள்வி கேட்டாரு, ரோஸ்ட் தான். பேப்பர் எடுத்துட்டு வந்து பிரச்சின் பேசினதெல்லாம் எழுதிட்டு வந்து அந்த செக்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாரு. என்னென்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்தார் ஒரு பேப்பரில். அதோட கட் பண்ணால் பிரஜின் வந்து இன் ரிட்டன் ஒரு கொஷின் வச்சான். பிளாஸ்ட்டு என்னன்னா சரி என்னை கேள்வி கேட்குறீங்களே, இதெல்லாம் நான் மட்டுமா இந்த வீட்டில் பண்ணேன்? இந்த வீட்டில் மற்றவங்க யாருமே இதெல்லாம் பண்ணல, ஏன் மற்றவங்க யாரையுமே நீங்கள் கேள்வி கேட்கல அப்படின்னு சட்டென்று அடிக்க விட்டார். அதோட விஜேஎஸ் வந்து இப்போ நான் உங்களை பற்றி தானே பேசுனேன், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டார். இது எதிர்பார்த்த பதில் தான் விஜேஎஸ் கிட்ட இருந்து. எண்ட் ஆஃப் த டே இது எப்படியும் தூக்கிடுவாங்க, அதனால தான் ஒரு ஆர்வத்தோட இது சொல்ல வந்தேன். மாமே மச்சான் என்னடா இப்படி தான் பேசிக்கிறாங்க அவங்க 2 பேரும். ஆனால் அது எனக்கு பார்க்கும்போது ஒருத்தனாச்சும் விஜேஎஸை கேட்க மாட்டீங்களடா அப்படின்னு நான் இவ்வளோ நாள் ஏங்குனேன். ஏக்கத்துக்கு பிரஜின் அதை செஞ்சுட்டான். ராசா இதுக்காகவே உன்னை அடுத்த வாரம் நாமினேஷன் வா, உனக்கு ஓட்டு போடுறேன். எப்படியும் இந்த வாரம் கெமியாக தான் அனுப்புகிறாங்களாம், அதனால உன்னை ஒரு வாரம் நான் காப்பாற்றுறேன் விஜேஎஸை கேள்வி கேட்டதுக்காகவே அப்படின்னு சொல்லி பிரஜினுக்கு நான் ஃபயர் விட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது யாருன்னா விக்ரமை எழுப்பி பார்வதியை பற்றி சொல்லுங்க அப்படின்னோடனே தலைவன் வழக்கம் போல் அவருக்கு வஞ்சம் இருக்குல்ல, அதனால அவர் வந்து பார்வதி வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. விக்ரம் டைரெக்டாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பார்வதியோட பாசிட்டிவ், அதாவது பார்வதி எப்படி இருந்தாங்க, அது பாசிட்டிவாக என்ன இருந்துச்சு பார்வதி கிட்ட அப்படின்னோடனே, இல்லை அவங்க ரொம்ப அதாவது ஸ்போர்ட்டுன்னு சொல்ல வர்ற, அவங்க என்ன நடந்தாலும் திருப்ப பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க எக்ஸெட்ரா இதெல்லாம் சொல்லி விக்கல்ஸ் வாயால் பார்வதிக்கு ஒரு அப்ரிசியேஷன் வாங்கி கொடுத்த மோமெண்ட்லாம் என்னங்க, நானே ஹார்ட்டு தரேன். பயங்கரமாக இருந்துச்சு. விக்ரம் யோசிச்சிருப்பான், ஒரு சாரி கேட்ட அந்த பிள்ளைய இப்படி பண்ண வச்சிட்டிங்களே அப்படின்னு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. கம்முருக்கு அப்ரிசியேஷன். சென்னையில் மழை பெய்யுது, அதுக்கு பின்னாடி எல்லாம் தான் காரணம். கம்முருக்கு எதுக்கு அப்ரிசியேஷன்னா, இந்த வாரம் நீ எதுவுமே பண்ணல, நீ அமைதியாக இருந்த, நீ ரொம்ப மாறிட்ட, உன் கோவம்லாம் மாறிடுச்சு அப்படின்னு கம்முருக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணிட்டாரு. ஸோ எதுவுமே பண்ணலையா? எதுவுமே கெமி கூட ஒன்று பண்ணாரு. கெமி மேட்டரை புதைச்சிட்டாங்க. கெமியவே புதைச்சிட்டாங்க நாளையோட. அப்புறம் கெமி மேட்டர் எடுத்து வச்சு பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு விஷயம் இல்லைல்ல, அது வந்து 2 சைடுமே நடந்த ஒரு மேட்ரு, ஓகேவா? கெமி மேட்ரு. ஆனால் இதே பழைய கமருதீனால தான் இப்படியா இருந்திருப்பான்னு ஒரு கொஷன் இருக்கு. ஸோ அவர் வந்து எங்க பொறுக்கலையா அந்த பையன், பாவங்க இத்தனை வாரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரிசியேஷன் வாங்குறான், ஒரு ஹார்ட் தட்டி விட்டு ஏங்க. அதே மாதிரி பிரஜின் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பிரஜின் போஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, விஜேஎஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கைஸ். இத்துடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். அவ்வளோதான் அபி, வேற என்ன சொல்ல, அப்படிதான் இருந்துச்சு ஷோ. இது ரொம்ப பங்கமா இருக்கு பாவம். ஹலோ ரோஷினி இருக்கீங்களா சிஸ்டர்? ஹலோ இருக்கேன், சொல்லுங்க ராஜு. அதான் அந்த பிரஜின் மேட்டர்ல அந்த ஏதாச்சும் கேள்வி கேட்டாரா? அந்த வியனாவை பத்தி பேசினாரு. ஏதாச்சும் கேள்வி கேட்டாரா? எல்லாத்தையுமே கேட்டாரு. பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்து கேட்டாருங்க. ஓகே. அதான் ரோஷினி இப்படி எடுத்துக்கலாமா? வியானாக்கு ஃபயர் விட்டுக்கறாங்க. அப்புறம் வந்து வியானாக்கு கிளாப்ஸ் இருக்கா? என்னதான் கேட்டாரு இவரு? வியானா என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கிளாப்ஸ்?